அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், ஸ்டாண்டர்ட் ஒர்க்கர் எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இன்று முதல் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அந்தந்த ஜோனில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வந்து அந்த வெரிஃபிகேஷன் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூர், திருச்சி, ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் அட்டன் பண்ணக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணி சொன்னாங்க, கால் பண்ணி சொன்னாங்க. அந்த விவரங்கள் நான் சொல்கிறேன். மற்ற டிஸ்ட்ரிக்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கமெண்ட்ஸை சொல்லுங்கன்னு சொல்லி. இன்னும் நீங்கள் அதிகப்படியான கமெண்ட்ஸில் எதுவும் வரல. பட் இந்த வீடியோலாச்சும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த மாணவர்கள் வந்து என்ன தான் நடந்தது, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன கேட்டாங்க, என்ன கொஸ்டின் கேட்டாங்க, என்ன சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்றத தயவுசெய்து வந்து சொல்லுங்கள். ரைட்டா? மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்கன்னா, அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இதை தான் அவங்க வந்து மெயினாக சொல்கிறாங்க. ரைட்டா? அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம என்ன சொன்னோமோ என்ன கொடுத்தோமோ அதனோட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ரைட்டா? குறிப்பாக முன்னுரிமை நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க, முதல் பட்டதாக இருக்கலாம், பிஎஸ்டிஎம்மாக இருக்கலாம், ஆதரவற்ற உதவியாக இருக்கலாம், சம்திங் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக கூட இருக்கலாம். நீங்கள் முன்னுரிமை ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. மற்றபட்டுக்கு கம்யூனிட்டி, கல்வி தகுதி, இந்த சான்றிதழ் எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க, 10ஆம் வகுப்பு அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கீங்க, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் கூட அந்த அப்ளை பண்ணும்போது நீங்கள் 10th கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அந்த 10th தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்ளிகேஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதை தான் வந்து அவங்க கேட்குறதா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போகலாம், அதோட டிசியை கூட நீங்கள் கொடுக்கலாம். அதை பற்றி எதுவும் வந்து எந்த ஒரு கிராஸ் கொஸ்டின் வந்து கேட்கல. ஸோ வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன கிளைம் பண்ணுமோ அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அவங்க 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்டாங்க இல்லையா. ஸோ செல்ஃப் டெஸ்ட் போட்டு அதில் ஒரு செட்டு காப்பி வந்து அவங்களே வாங்கி வச்சுக்கிறதாகவும், ஒரு செட்டு வாங்கலன்ற மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க. சில டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருந்துச்சு, 2 செட்டு அவங்களே வாங்கி வச்சுட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த 2 செட் ஜெராக்ஸ் காப்பியில் ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க டிக் பண்ணிக்கிறாங்களாம். அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றத அவங்க கையில் ஒரு பிரிண்ட் அவுட் இருக்குது. அதுதான் நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷனோட ஃபார்ம். அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம கேட்டிருக்கிறோன்றது அவங்க கையில் இருக்குது. அவங்க டிக் பண்ணிக்கிறாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம கொண்டு வந்திருக்கோன்றதை அவங்க டிக் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஐடி கார்டை வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க, ஆதார் கார்டு. சில பேர்கிட்ட பேன் கார்டு கேட்டதாக சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேன் கார்டை வந்து கொண்டு போங்க, ஆதார் கார்டும் கொண்டு போங்க, ப்ளஸ் பேன் கார்டும் வந்து கொண்டு போங்க. ரைட்டா? மற்றபட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பி, இந்த நன்னடத்தை சான்றிதழ் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் க்ரீனிங் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி கேட்டேன். ஆக்சுவலாக அவங்க 3 நன்னடத்தை சான்றிதழ் வச்சுருந்துருக்காங்க. க்ரீனிங்க்கு 1 ப்ளூ இங்கு. அதில் அந்த 2 க்ரீனிங்கை மட்டும் வாங்கிட்டு 2 போதும், 1 நீ வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் அவங்க மெசேஜ் அப்படி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் மெசேஜ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் திருச்சி ஜோன்லேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ப்ளூ சைனில் நன்னடத்தை சான்றிதழ் வாங்கினதும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து க்ரீன் மஸ்ட் அப்படின்றதில்ல. ஆனால் வந்து உங்களால் முடிஞ்சால் க்ரீனிங்கு சைன் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் வந்து நன்னடத்தை சான்றிதழ் வந்து வாங்கிக்குவோங்க இதுக்கப்புறம் சிவிக்கு போகிறவங்க. ரைட்டா? அதுக்காக அவனுக்கு பயப்பட வேண்டாம். அப்படின்னா நான் ப்ளூவில் தானே வச்சுருக்கேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது 2 பேர்கிட்ட வாங்கணும், நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க தான் சொல்லியிருக்காங்க. க்ரீனிங்கில் போடணும், அதில் போடணும், இதில் போடணும், எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. பட் அவங்க சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். ரைட்டா? எந்த ஒரு கிராஸ் கொஸ்டினும் கேட்கல. அதாவது நமக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல அப்படின்றத சொல்கிறாங்க. சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்று தான் கிராஸ் கொஸ்டின், மற்றபட்டுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, அது டிரைவிங் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சப்போஸ் நீங்கள் டிரைவிங் தெரியும் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது சொல்லல, அது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் டிரைவிங் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் கொடுங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த 2 கேள்வியை தவிர வேறு எதுவும் கிராஸாக வந்து கேட்டதாக கிடையாது. வேறு எதுவும் கேட்ட மாதிரி சொல்லலை. மேபி வேறு ஏதாவது ஜோனில் கேட்டாங்க எனக்கு தெரியல, அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட்டா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக ஆல் டிக்கெட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் டிக்கெட்டில் என்ன வந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்களோ அதை தான் கேட்குறாங்களா வழியா எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ரைட்டா? ஸோ அதனால் பயப்படாமல் போங்க. இந்த நன்னடத்தை சான்றிதழ் தான் உங்களுக்கு பிரச்சனையாகும். யார்கிட்ட சைன் வாங்குறது, இவங்ககிட்ட வாங்குறதா, அங்கே வாங்குறதா, ப்ளூ இங்கே க்ரீன் இங்கான இருக்கும். ஸோ முடிஞ்சால் இதுக்கப்புறம் போகிறவங்க வந்து க்ரீன் இங்கில் வாங்கிட்டு போங்க. ரைட்டா? மற்றபட்டுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதான் சொல்கிறேன், நன்னடத்தை சான்றிதழ் அவங்க ஒருத்தங்க 3 எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் 1-2 எக்ஸ்ட்ரா கூட எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க 2 வேணால் 2 வாங்கி வச்சுக்கிட்டோம். நன்னடத்தை சான்றிதழ் ஒரிஜினல் வாங்கி வச்சுக்கிறாங்க. ரைட்டா? மற்றபட்டுக்கு எதுவுமே ஒரிஜினல் வாங்கி வைக்கிறது கிடையாது. சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினல் எல்லாமே நம்மகிட்டே ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. நன்னடத்தை சான்றிதழ் மட்டும் அவங்களே வாங்கி வச்சுக்கிறதா வந்து சொன்னாங்க. ரைட்டா? ஸோ அதனால் நன்னடத்தை சான்றிதழ் வந்து க்ரீனிங்கில் வாங்கி வச்சுக்குவாங்க. ரைட்டா? மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து க்ரீனுக்கு மஸ்ட்டுன்னு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்றதும், அல்லது ப்ளூவுக்கு எல்லா மற்ற ஜோன் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டலான்றதும் இந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ரைட்டா? ஸோ நிறைய பேர் வந்து அந்த டவுட்டை தான் வந்து டெலகிராம் குரூப்லையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து சரியாக கிடைக்கல. ரைட்டா? திருச்சி ஜோனில் அட்டன் பண்ணவர் ப்ளூவை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். அதனால் நான் ஏற்கனவே ப்ளூ இப்போ கையில் வச்சுக்கிறவங்க யாரும் பயப்பட வேண்டாம். ரைட்டா? வேணால் உங்களால் முடிச்சா
க்ரீனிங்கில் 2 வாங்கிட்டு கூட நீங்கள் போங்க. அப்போ நாளைக்கு போகிறவங்களுக்கு தான் சிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் போகிறவங்க மேபி க்ரீனிங்க்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். டைம் ஒன்றும் இருக்குது. ஸோ முடிஞ்சால் பக்கத்தில் ஏதாவது டாக்டருங்க க்ரீனிங்கில் சைன் பண்ணுறவங்க வந்தாங்கன்னா 2 தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் சைன் வாங்கி நாளைக்கு வந்து இப்போ காலையில் போகும்போது கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து கடைசியாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கார்டு, அதுக்கான பிரிண்ட் அவுட்டும் வந்து கேட்குறாங்களாம். ஸோ நீங்கள் படித்த படிப்புக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் வந்து கொண்டு போங்க. இப்போ வந்து ஆல் டிக்கில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன வந்து கொடுத்தீங்களோ அதுக்கான சான்றிதழ் ப்ளஸ் வந்து அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டெஸ்ட் போட்டு கொண்டு போங்க. நான் சொன்ன மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டு, இதனோட ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், ஒரிஜினலும் கொண்டு போங்க, ஜெராக்ஸும் கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து கொண்டு போங்க. ஸோ சிவியை வந்து நல்லபடியில் முடிச்சுட்டு வாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி சிவி முடிச்சுட்டு வந்தவங்க அந்த கமெண்ட்டுக்கு நீங்களே கூட ரிப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சிவி முடிச்சுட்டு வந்துக்கிறீங்களே, அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்களே வந்து ரிப்ளையும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.